அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் புது காலத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய திருப்பாதம் நன்றி செலுத்தவும் ஆண்டவருடைய அருள் வேண்டியும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறை திருப்பாதம் வைத்து பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலிக்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். எனவே பல்வேறு ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களையும், அன்பு பக்தர்களையும், நல்ல உள்ளங்களையும், பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற எல்லா இறை மக்களையும் இதோ இந்த திருப்பலி வழியாக நாம் நினைக்கின்றோம், அழைக்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்க இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருக்காகவும் கருத்துக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். எனவே இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பையும் வேண்டுவோம்.
மேலும் தனிப்பட்ட விதமாக இந்த திருப்பலியினுடைய கருத்துக்களை நாம் இறை திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், தமியான் லூர்து மேரி குடும்ப சமாதானம் வேண்டியும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், அன்னை எலக்ட்ரானிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெபமாலை ஆண்மலை பாற்றிக்காகவும், அடைக்கலசாமி சபரிமுத்து இருதயமரி நீலாவதி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெரால்டின் ஜாய்சன் ஜோஸ்வின் மேரி 1ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெசிகா மேரி நல்ல முறையில் பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், நல்ல உடல்நலக்காகவும், ஜெசிகா ராணி நலமுடன் பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் மற்றும் தாய் சேய் நலனுக்காகவும், வின்சென்ட் ஃப்ளாரன்ஸ் மேரி குடும்ப நலனுக்காகவும், புதிய கார் வாங்கியதற்கு நன்றியாகவும், குழந்தைசாமி அல்போன்சா மரி 46வது திருமண நாள் நன்றி அறிதலாகவும், இறையாசிர் வேண்டியும் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆர்த்தி ஜோன் ஆரோக்கிய மலர் 9வது திருமண நாள் நன்றி அறிதலாகவும், இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், இனோதன் அந்துவான் ஃப்ரெட்ரிக் டேசி கிரேஜா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப நலனுக்காகவும், ராஜன் மற்றும் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி அறிதலாகவும், சுரேஷ் பிரிசில்லா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தோபியாஸ் ஆல்பர்ட் அமுதா தாரா தனுஷா அன்னைக்கு நன்றி அறிதலாகவும், ஜோதி செலின் ஜோசப் சந்தியாகு அன்னமரி பிலோமினா பிச்சைமுத்து ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பமரி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலநாதன் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைய வேண்டுமெனவும், காணிக்கை மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அலன் லெஃப்ரிக் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், குழந்தையினுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், வளர்ச்சிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், மேலும் மரியம் அலெக்சிஸ் இவருடைய அச்சம் நீங்கி இவர் எழுத இருக்கின்ற சிறப்பு தேர்வானது மிக சிறப்பாக இந்த தேர்வை எழுதவும், நல்ல ஒரு வேலை கிடைக்கவும், மகிழ்ச்சிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நம்முடைய கருத்துக்களுக்காகவும் அன்னையின் திருப்பாதம் அவைகளையும் வைத்து செபிப்போம். திருப்பலியினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கின்ற விதமாக நம்மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமாக தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று முத அருட்காவலை பெற வேண்டுகிறோம். வாழ்வழிக்கும் முத அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வந்து முது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவனுடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. முது தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிவீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரை கழுவலாலும் உறைபனிதனிலும் வெண்மையாவே இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நமது ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென்.
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை நீ கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். வெகுளி, சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது
அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப் பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப் பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் நாளும்
வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை முத்துக்கள் 7-9 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்று இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தன் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலிலே விழுந்து பணிந்து, என்னை பொறுத்து கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்க என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ரோமை ஆயர் என்ற நிலையிலேயும் அகில உலக திருச்சபையினுடைய தலைவர் என்ற பணி பொறுப்பையும் ஏற்று முதலாக வத்திக்கானிலே திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்.
ஏராளமான மக்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றார்கள். அந்த ஏராளமான மக்களில் மிக தொலைவிலே நின்று இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருந்த வேளையிலே அவர் மறை உரையிலே சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் என்னுடைய நினைவிலே பதிந்து இருக்கின்றன. அவர் இறைவனை பற்றி, இறைவனுடைய அன்பை பற்றி, இறைவனுடைய இரக்கத்தை, மன்னிப்பை பற்றி சொன்ன வார்த்தைகள் இது. God never becomes tired of forgiving you. You don't hesitate to come to God. கடவுள் நம்மை மன்னிப்பதனால் சோர்வடைவதே கிடையாது. ஆனால் நீ ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு தயக்கம் காட்டாதே என்று சொல்கின்றார். God never becomes tired of forgiving you. You don't hesitate to come to God. இந்த வார்த்தைகளை இத்தாலி மொழியிலே அந்த திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னார். எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாகவே அது இருந்தது. காரணம் என்ன? இதுதான் உண்மை. கடவுள் மன்னிப்பதிலே எந்த ஒரு சோர்வும், தளர்வும், எரிச்சலும், கோபமும் அடைவதே கிடையாது. ஆனால் நாம் தான் இந்த தளர்ச்சியையும் சோகத்தையும் சோர்வையும் பெற்றுக்கொள்கிறோமே ஒழிய கடவுள் சோர்வடைவதே கிடையாது. இந்த சூரியன் எவ்வாறு நாம் அதை புகழ்ந்தாலும் பழித்தாலும், அதை தூற்றினாலும், அதை ஏற்றினாலும், ஏசினாலும் பேசினாலும் காலையில் உதிக்கிறது, மாலையிலே மறைகிறது. காலையில் உதிக்கின்ற அந்த சூரியனை எவ்வளவுதான் இகழ்ந்தாலும் மாலையிலே மன்னித்து இறங்குகிறது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த சூரியன் நான் உதிக்க மாட்டேன், என்னை இப்படியெல்லாம் இகழ்ந்து பேசினீர்கள் என்று சொல்லுமா? சொல்லாது. காரணம் என்ன? அதுதான் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு காட்டுகின்ற ஒரு அற்புதமான அடையாளம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வருகின்ற எல்லா வாசகங்களுமே இந்த மன்னிப்பை பற்றி சொல்கின்றன. மன்னிப்பு என்பது யூத சமூகத்திற்கு சற்று வித்தியாசமான ஒன்று. காரணம் என்ன? அடிப்படையிலே சட்டங்களை கொண்ட ஒரு சமயம்தான் இந்த யூத சமயம். எனவே அந்த யூத சமயத்தில் என்ன சட்டம் சொல்கிறது, மோசே அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான். நீ இதை செய்தால் அதை உனக்கு அவர் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. இன்றைக்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. காரணம் என்ன? நாம் ஒருவருக்கு தவறு இழைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தவற்றை ஆய்ந்து அறிந்து அதற்குரிய தண்டனை தீர்ப்பை கொடுப்பது என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய வேலை. ஆனால் அந்த நீதிமன்றத்தும் நமக்கு மன்னிப்பையோ இரக்கத்தையோ கனிவையோ கடவுளை காட்டுவது அல்ல, மாறாக நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. நீதி கூட கடவுளுடைய, நியாயம் கூட கடவுளுடைய பண்புதான். ஆனால் இந்த நீதியில் அன்பு, நீதியில் இரக்கம், நீதியில் மன்னிப்பு என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்படி என்றால் நீதி நியாயம் நமக்கு தேவையில்லையா? யார் எதை செய்தாலும் மன்னித்து கொண்டே போகலாமா என்று நாம் நினைக்கவும் கூடாது. காரணம் என்ன? இந்த நீதி, அன்பு, இரக்கம் எல்லாம் ஒன்றோடு தொடர்புடையது என்பதைத்தான் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே ஓமையின் வழியாக நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ரிஃப்ளெக்ஸ் என்று சொன்னால் ஒரு விசைக்கு எதிர்விசை, ஒரு வினைக்கு எதிர்வினை. ஒரு பந்தை நீங்கள் அடித்தீர்கள் என்று சொன்னால் அந்த பந்து திரும்ப மீண்டும் எந்த திசையை நோக்கி வந்ததோ மீண்டுமாக அந்த திசையை நோக்கி செல்கிறது. இதுதான் நீதியினுடைய வேலை, ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கிறோம். இன்னொன்று பாருங்கள், ரியாக்ஷன். ஒருவேளை நீங்கள் எறிந்த பந்து அந்த இடத்திற்கு சென்று மீண்டுமாக வருகின்ற பொழுது அந்த சுவற்றை எப்படி அடித்ததோ அதே போன்று உங்களையும் அந்த பந்து தாக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இதுதான் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று அன்புக்குரியவர்களே, ஒரு பந்தை நீங்கள் அடிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பந்து விசை இழந்து அது தன்னிலேயே அந்த ஒரு எதிர்வினை ஆற்றாமல் நின்று விடுகிறது என்று சொன்னால் அதுதான் ரெஸ்பான்ஸ் என்று சொல்வது.
இந்த மூன்றையும் அன்புக்குரியவர்களே உளவியல் அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும். ரிஃப்ளெக்ஸ் என்று சொன்னால் ஒரு வினைக்கு எதிர்வினையை தான் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கின்றோம். ரியாக்ஷன் என்று சொன்னால் நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான். காரணம், நீ இதை சொன்னாய், அதனால் தான் அவன் அதை சொன்னான். ரியாக்ஷன் என்று சொல்கிறோம். மூன்றாவதாகத்தான் அன்புக்குரியவர்களே ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் என்பது எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அந்த வார்த்தையினுடைய சுருக்கமாக வருகிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னால் பொறுமை. ஒரு குழந்தை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த தொல்லை தாங்காமல் இங்கே நான் மறைவுரை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றேன். உடனடியாக அங்கே நான் என்ன செய்வேன்? ரியாக்ஷன். அந்த குழந்தை எனக்கு எரிச்சலை கொடுத்தது, அந்த எரிச்சலை உடனடியாக நான் காட்டி விடுகின்றேன். அதுதான் ரியாக்ஷன். ஆனால் அந்த தாய் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா அது ரியாக்ஷன். மாறாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அல்லது அந்த குழந்தைக்கு பசி எடுத்தால் அதற்கு பால் கொடுத்து அல்லது அந்த குழந்தைக்கு விளையாடுவதற்கு எதையாவது கொடுக்கின்றார்கள் பாருங்கள், அதுதான் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஓமையிலே மூன்றையும் சொல்கின்றார். இதை உளவியல் அடிப்படையிலே நமக்கு உணர்த்துகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரெஸ்பான்ஸ் என்ற அந்த ஒரு முறையைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உணர்த்துகிறார். இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தவர்கள் தான் மிகப்பெரிய புனிதர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னை குண்டு துளைத்து சாகடிக்க முற்பட்ட ஒரு தீவிரமான ஒரு சகோதரனை நேரடியாக சென்று பார்த்தார், மன்னிப்பை கொடுத்தார். எல்லோரும் பயந்தார்கள். இப்படி கொலை செய்த நினைத்த இந்த பாதகன் இப்பொழுது பாப்பரசர் தனியாக உள்ளே செல்கிறாரே, என்ன செய்வானோ என்று நினைத்தார்கள். ஆனால் அவனுடைய மனம் மாறியது. அவர் வெளியே வந்தவுடன் கேட்டார்கள், சிறையிலே என்ன நீங்கள் பேசினீர்கள்? என்னுடைய சகோதரனோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று பாப்பரசர் சொன்னார். அதன் பிறகுதான் அன்புக்குரியவர்களே அவர் அடுத்த ஆண்டே அவர் மேன் ஆஃப் தி இயர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை டைம் மேகசின், அமெரிக்காவினுடைய உயர்ந்த ஒரு மதிப்புமிக்க பத்திரிகை அவரை த மேன் ஆஃப் தி இயர் என்று அறிவித்தது. அன்புக்குரியவர்களே, அன்னை தெரேசா என்ன செய்தார்கள்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக மக்களுக்காக அவர் யாசித்தார், பிச்சை கேட்டார், உதவி வேண்டினார். எச்சில் துப்பினான் ஒரு சகோதரன் அவருடைய கரத்திலே, துடைத்து கொண்டு அங்கே ரியாக்ஷன் இல்லை, ரிஃப்ளெக்ஸ் இல்லை, ரெஸ்பான்ஸ். என்ன கேட்கின்றார்? என்னுடைய இதற்கு நீ கொடுத்து விட்டாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுப்பாய்? அசந்து போய்விட்டான். உடனடியாக அவன் மனம் மாறினான். அன்னைக்கு அவன் மிகப்பெரிய ஒரு துணையாக கடைசி வரைக்கும் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று மத்திய பிரதேஷ் மாநிலத்திலே 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் அந்த இடத்திலே ஒரு சமூக பணி ஆற்றிக்கொண்டு அடித்தள மக்கள் மத்தியிலே அவருடைய விடுதலைக்காக பாடுபட்ட அருட்சகோதரி ராணி மேரி அவர்களுடைய அந்த வாழ்விலே நடந்த ஒரு சோக காட்சி. பேருந்து அந்த இடத்திலே நின்று கொண்டு பேருந்து ஏறிய பிறகு அவ்வாறு ஏறிய அந்த நேரத்திலே ஒரு கயவன் என்ன செய்கின்றான்? அவரை 40 முறை கத்தியால் குத்தி சாகடிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அந்த 40 முறை குத்தி கொலை செய்கின்ற அந்த மனிதனை மரியா ஒரு நேரம் கூட சபிக்கவே இல்லை. இறுதியாக அவர் இறந்தார். அந்த மனிதனை கைது செய்கின்றார்கள். 8 ஆண்டுகள் கழித்து, இதுதான் முக்கியம், அவருடைய தாய் எலிசா, அவருடைய சகோதரி செல்மி, அவருடைய சகோதரன் ஸ்டீவன், 3 பேரும் அவனிருந்த சிறைக்கு செல்கின்றார்கள். எல்லோரும் பயந்தார்கள், என்ன நடக்குமோ என்று. அந்த அன்னை கண்டதும் அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த சமன் சிங் என்று சொல்லக்கூடியவன் அழுகின்றான், புலம்புகின்றான், ஓங்கி கத்துகின்றான். அப்பொழுது அந்த அன்னை என்ன செய்கின்றார்? அவருடைய 2 கரங்களையும் பிடித்து தன்னுடைய கண்களோடு ஒத்தி கொண்டு தன்னுடைய கண்ணீரையும் சேர்த்து அந்த கரங்களை முத்தி செய்கின்றார். இந்த கரத்தினாலே தானே என்னுடைய மகளை 40 முறை நீ
குத்தி கொன்றாய், இந்த கரத்தை இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் என்று தனது கண்ணீரை விட்டு அந்த மனிதனை மன்னித்தார். அதன் பிறகு என்ன ஆயிற்று? அவன் வெளியே வந்த பிறகு அந்த மனிதன் அந்த குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிட்டான். கேரளாவுக்கு சென்று அந்த குடும்பத்திலேயே அவன் ஒரு ஆளாக இருந்தார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நமக்கு நிகழ்கின்ற அந்த நிகழ்விலே எப்படி நாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இயல்பானது ரியாக்ஷன், மிகவும் இயற்கையானது ரிஃப்ளெக்ஸ். ஆனால் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடியது தான் மிக மிக கடினமானது. அதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்றார். பேதுரு கேட்கின்றார், எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பதில் என்ன கணக்கா? கணக்கற்ற முறையில் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் 7 முறை அல்ல 70 முறை 7 முறை என்று சொல்கிறார். ஏன் 7 முறை என்று சொன்னார் பேதுரு என்று சொன்னால், ராபி என்று சொல்லக்கூடிய போதகர்கள் என்ன போதித்தார்கள்? அவருடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒருவன் தவறு செய்துவிட்டால் 3 முறை மன்னிக்கலாம். இவர் என்ன செய்கின்றார்? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போய் 3 + 3 6 போனா போது இன்னொன்று 7 முறை நான் மன்னிக்கிறேன், ஆண்டவர் தன்னை பாராட்டுவார் என்று நினைத்துத்தான் அவரிடம் சொல்கிறார். என்னை இது போன்ற ஒரு பகையாளிக்கு நான் 7 முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கணக்கா பார்க்கின்றாய்? நீ மூச்சு விடுவதற்கு கணக்கா பார்த்தாய் மூச்சு விடுகின்றாய்? இல்லையே. எனவே எத்தனை முறை வேண்டுமென்றாலும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். there is no limit, there is no condition for forgiveness என்ற அந்த ஒரு பாடத்தை அன்புக்குரியவர்களே ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். இதை கடைசியிலே ஆண்டவர் நம்முடைய செயல்பாட்டுக்கு உதாரணமாக அவர் இருக்கின்றார். சிலுவையிலே அவர் மரித்த பொழுது அந்த நேரத்திலே அந்த ஒரு கடைசி கட்டத்தில் கூட எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அந்த கள்வனை ஆண்டவர் மன்னித்தார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? கடைசி வரைக்கும் மன்னிக்க வேண்டும், வாழ்கின்ற வரைக்கும் மன்னிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். இது முடியுமா? முடியும். ஆனால் மிகவும் கடினம், மிக மிக கடினம். ஒருவரை மன்னிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே தான் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வீரமான தீரமான செயல். இரண்டாவதாக பாருங்கள், மன்னிப்பது எவ்வளவு மன்னிப்பது, எத்தனை முறை மன்னிப்பது, எவ்வளவு மன்னிப்பது. இந்த ஓமையிலே பாருங்கள், 10,000 தாலந்து 100 தாலந்து. 10,000 தாலந்தை மன்னன் அங்கே அந்த தலைவன் மன்னிக்கின்றார். 100 தாலந்தை மன்னிக்க அந்த மனிதன் மறுக்கின்றான். இதற்கு ஒரு அருட்தந்தை விளக்கம் கொடுக்கின்றார். என்ன? 10,000 தாலந்து அவன் உழைக்காது சம்பாதித்த தலைவன் என்று சொல்கிறார். 100 தாலந்து இவன் உழைத்த காசு. எனவே உழைத்த காசை இவன் எப்படி விடுவான் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அது கருத்து அல்ல. இப்படித்தான் நாம் விவிலியத்தை வேறு விதமாக மாற்றி திரித்து நம்முடைய குறுக்கு புத்தியை இதில் புகுத்தி நாம் கடவுளுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இறை வார்த்தையை நாம் விளக்கி சொல்லாமல் நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய அந்த நீதியின் அடிப்படையில் மனித கண்ணோட்டத்திலே நாம் இறை வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை நமக்கு பொருத்தமாக அமையாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 10,000 தாலந்து என்பது கடவுளை குறிக்கிறது, 100 தாலந்து என்பது என்னை குறிக்கிறது. 10,000 தாலந்து ஆகிய அவ்வளவு கடன்பட்டு இருக்கின்றேன் நான். ஆனால் கடவுள் என்னை எவ்வளவு மன்னிக்கிறார் பாருங்கள். ஒரு நாளாவது எனக்கு எந்த தீமையாவது கடவுள் நினைப்பாரா? இல்லை. நானாக தேர்ந்து கொள்ளலாம், அல்லது எனக்கு சோதனையாக வரலாம். கடவுள் எனக்கு எந்த தீமையையும் செய்ய மாட்டார். ஆனால் நான் மற்றவர்களுக்கு எவ்வளவு தீமைகள் நினைக்கின்றேன், எவ்வளவு துன்பங்களை கொடுக்கின்றேன், மன்னிக்க மறுக்கின்றேன். இதை உணர்த்துவதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே இந்த ஓமையை ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய தீமையை செய்தான் அந்த ஊதாரியின் மைந்தன். அந்த ஊதாரியின் தந்தை என்ன செய்கின்றார்? ஊதாரித்தனமாக அவனை மன்னிக்கின்றார். அதுதான் கடவுள், அதுதான் இறைவனுடைய இயல்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம்மை எவ்வளவு மன்னிக்கின்றார், அதில் ஓரளவாவது 100 தெனாரியம் அளவாவது நாம் மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது பாடமாக நமக்கு சொல்கின்றப்படுகிறது. மூன்றாவதாக பாருங்கள், மன்னிப்பது என்பது கடவுளுடைய இயல்பு. கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? அவருடைய சாயலாக, பாவனையாக, உருவிலே படைத்தார். கடவுளுடைய உரு, சாயல், பாவனை என்ன என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்பதுதான். எனவே தான் காந்தியடிகள் சொன்னார், டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் என்று சொல்வார். மன்னிப்பது என்பது தெய்வீகமானது,
ஆனால் தவறுவது என்பது மனித பலகீனமானது. எனவே அன்புக்குரியவர்களே, மனித பலகீனத்தோடு நாம் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோமா? இல்லை. கடவுளே இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், அவருடைய இயல்பாகிய மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக. அந்த மன்னிப்பினுடைய இயல்பை நாமும் பெற்று பிறரை மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 கருத்துக்களையும் நம்முடைய மனதிலே வைப்போம். முதலிலே, எத்தனை முறை? கணக்கில்லாத முறையிலே நாம் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு பெரிய அளவிலே கடவுள் என்னை மன்னித்தார், நான் ஒரு சிறிய அளவாவது பிறரை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, மன்னிக்கின்ற பொழுது நான் தெய்வீக மனிதனாக மாறுகிறேன், இறை இயல்பிலே நான் பங்கு கொள்கின்றேன், கடவுளை பிறருக்கு நான் காட்டுகின்றேன் என்ற உண்மைகளை உணர்ந்து நாமும் பிறரை மன்னித்து இறைவன் நம்மை மன்னிப்பதற்கு நாம் தகுதியாகும் பொருட்டு இந்த மன்னிப்பின் அருளை, இறை அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நிமிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய பொது நன்மைகளுக்காகவும், குறிப்பாக நோய் நொடிகள் நீங்கி நாம் நலமுடன் வாழவும் இறையருள் வேண்டி இந்த நேரத்திலே மௌனமாக இறை திருப்பாதம் நம்முடைய வேண்டல்களை எல்லாம் வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். தந்தையே இறைவாம், நாங்கள் உம்மிடம் கேட்டிருக்கின்ற இந்த வேண்டல்களையெல்லாம், எங்கள் தேவைகளையெல்லாம் திருமகன் இயேசு ஆண்டவர் வழியாக நிறைவு செய்யவும் அருள் புரியவும் வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். வேண்டும்
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டுமென வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருது கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாள் நல்லதொரு நாளாக அமைய இறைவன் விரைவிலே நமக்கு உடல் உள்ள நலம் தந்து இந்த கொரோனா அச்சம் நீக்கி தொற்று ஒழிந்து நாம் அனைவரும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு பழைய இயல்பு நிலை திரும்பி வாழ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறை ஆற்றல், இறை துணை உங்களை என்றும் திடப்படுத்தி வழி நடத்துவதாக. அன்னை மரியாவின் துணை உங்களுக்கு என்றும் இருப்பதாக என்று கூறி வாழ்த்தி இறை உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகினில் மலர்ந்திடும் மாமரியே, அன்பினில் உறைந்திடும் தாரகையே, அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீயே, அகிலத்தை காத்திடும் நாயகியே. அழகினில் மலர்ந்திடும் மாமரியே, உந்தன் அழகு தவழும் முகமே என்றும் புவியினில் வேலாடுது. உந்தன் இரக்கம் மிகுந்த பார்வை எந்தன் துன்பத்தை துடைக்கின்றது. உந்தன் அழகு தவழும் முகமே என்றும் புவியினில் வேலாடுது. உந்தன் இரக்கம் மிகுந்த பார்வை எந்தன் துன்பத்தை துடைக்கின்றது. உன் தரிசனம் காண அனைவரும் நிறைந்து உம்மை போற்றி புகழ்வோம், உம்மை வாழ்த்தி பாடி மகிழ்வோம். அழகினில் மலர்ந்திடும் மாமரியே, அன்பினில் உறைந்திடும் தாரகையே, அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீயே, அகிலத்தை காத்திடும் நாயகியே. அழகினில் மலர்ந்திடும் மாமரியே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.